வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சுருதியோட அப்பாவும் அம்மாவும் அண்ணாமலையை தேடி வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்து அண்ணாமலைக்கு பயங்கர ஷாக்கு. இவங்க 2 பேரும் நம்மளை தேடி வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி அப்படிங்கிறாங்க. என்னன்னா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் அண்ணாமலை, உங்களை தான் சம்மந்தின்னு கூப்பிட்றான். நான் நாளைக்கு வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆக போகிறேன். உங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் வரணும். அந்த முத்தை தவிர மீதி எல்லோரும் வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஐயா சொல்லுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நாங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கோம். ஒரு வீட்டில் ஒரு ஆளை விட்டுட்டு ஒரு ஆளை வாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த ஃபங்க்ஷனுக்கு ரவியும் சுருதியும் ஆனால் கண்டிப்பாக வந்துடுவாங்க. இது என்னால் சொல்ல முடியும். ஆனால் முத்தை வராதன்னு என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கும்போது முத்து கரெக்டாக வந்துடுறாரு. அப்பா நீ கண்டிப்பாக அப்படி தான்ப்பா சொல்லணும். நான் அங்கே போனால் இந்த மனுஷன் ஏதாவது பண்ணுவார், எனக்கும் கோவம் வரும், கடைசியில் எங்களை குறை சொல்லுவார். கீழே கிடக்க பொருளை எடுத்துக்கொண்டு அவங்ககிட்ட கொடுக்கணுன்னு வந்தால் அதை எடுத்துட்டேன்னு வேறு மீனாவை சொன்ன மாதிரி சொல்லுவார்ப்பா அப்படிங்கும்போது, சம்மந்தி இதனால தான் அந்த முத்தையும் அந்த மீனாவும் வேணாங்கிறோம். அவங்க வந்தாங்கன்னா வீண் வம்பு தான் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, இதுக்கு நீங்கள் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமாம்மா, வீடு தேடி என் பையனை வரக்கூடாதுன்னு சொல்லுறதுக்கு ஏன் சொல்லணும் அப்படிங்கும். இல்லை சம்மந்தி எங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு வாழுதில்ல, அதான் சொல்ல வந்திருக்கோம் அப்படின்ட்டு இருக்கும்போது சுருதி ரவி வந்துடுறாங்க. வாங்க மாமா அப்படிங்கிறாப்புல ரவி. வாங்க டேடி, வாங்கப்பா ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை இவ்வளோ பெரிய சின்ன வீட்டில் எப்படி இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, இவ்வளோ கூட்டமும் தாங்காத வீடு, இந்த வீட்டில் என் மவா கஷ்டப்பட்டு தான் இருப்பா போலையே அப்படிங்கும்போது, அச்சா நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். பெரிய வீடு சின்ன வீடெல்லாம் மனசில் தான் இருக்கேச்சா. நான் தனியாக இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு நினச்சேன். இந்த கூட்டு குடும்பத்துக்கு வந்த பிறகு தான் தெரியுது சந்தோஷம்னா என்ன. நான் மட்டும்னாக்கா எனக்கு நடக்கக்கூடிய இன்பம் துன்பம் மட்டும்தான் எனக்கு தெரியும். இதே இந்த கூட்டு குடும்பம் போது எல்லாருடைய நலனும் எப்படி இருக்கும், ஒருத்தருடைய கஷ்டம் எப்படி இருக்கும்னு எல்லாமே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதுபோக ஒரு தகப்பனாருடைய அன்புனா என்ன அப்படின்னு சொல்லி எங்கள் மாமனார்ட்ட நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்கும்போது ஏன் அன்பு உனக்கு புரியலையாம்மா இப்படி பேசுகிறேன் அப்படிங்கும்போது, டேடி என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தீங்க, எனக்காக தான் சென்னையில் வேலை பார்க்குறீங்க, சென்னையில் வீடு வாங்கி தங்குனீங்க, எல்லாமே என்னால் நினச்சி பார்க்க முடியுது. நீங்கள் பண்ணது ஒரு பாசம்னா, என்னை பக்கா தகப்பனா இவர் பண்ணது பாசம் வேறு மாதிரி இருக்குது. அதான் சொல்லுதாச்சா நீங்கள் வாங்க ரூமுக்குன்னு சொல்லி ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆச்சா உங்கள் 60வது பிறந்த நாளைக்கு எல்லாரையும் குடும்பத்தோடு கூப்பிட்டீங்கன்னா நானும் ரவியும் வருவோம், முத்து மீனாவும் வர்றேன்னா நாங்கள் கண்டிப்பாக வரமாட்டோம் அப்படிங்கும்போது வாசுதேவன் சொல்கிறாங்க, நீ ஏன் மாவா நீ வந்தாகணும், இந்த 60வது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் நேரில் கூப்பிடணும்னு சொல்லி உங்கள் அம்மா சொன்னோட தான் வந்திருக்கேன். நான் யாரை எதிர்பார்க்கலையோ ரவியும் சுருதியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த ரவியை கூப்பிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் நீ அந்த வீட்டில் பொண்ணு எடுத்திருக்க, கண்டிப்பாக நீ போக தான் செய்யணும் அப்படிங்கும்போது, இல்லைப்பா முத்தை வர வேண்டான்னு சொன்னோன்னா எனக்கு போதுக்கே மனசில்லைப்பா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, டேய் நான் அங்கே ஏதோ ஒரு வகையில் தப்பாக நடந்துக்கிட்டதனோ இல்லை அவங்க என்ன தப்பாக நடக்க வைக்காங்களோ அந்த விசேஷ வீட்டுக்கு சரியாக வராது. அப்பா ஃபங்க்ஷன்லேயே அவர் மேலே நான் பெரிய மனுஷன்னு பார்க்காம கை நிட்டு தப்பு தான். அவர் என்ன பேசுனாலும் நான் பண்ணிடக்கூடாது. அது போக நம்ம பழக்குறள் அப்பாவை போயிட்டார், அவங்க அம்மாவை போயிட்டாங்க, பழக்குறள் ரொம்ப நல்ல பிள்ளைடா, அந்த பிள்ளைக்காக நான் வராமல் இருக்கிறது நல்லது. நீயே அப்பா சொல்கிற மாதிரி அந்த வீட்டில் பொண்ணுக்கிட்டு இருக்க, போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. இங்கே சுருதி ரவி விஜயா அண்ணாமலை மனோஜ் போயிடுறாங்க. ரோகிணியை கூப்பிடல. அப்போ ஸ்டேஜில் எல்லாரையும் வர வைக்கும்போது என் சம்மந்தி குடும்பத்தில் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அண்ணாமலை ஏறுறாங்க. எல்லோரும் பார்ப்பீங்களே இந்த அண்ணாமலை குடும்பத்தில் எப்படி இந்த வாசுதேவன் கல்யாணம் முடித்தார். வாசுதேவனுக்கு கேரளாவில் ஏகப்பட்ட சொத்து இருக்குது, இங்கே பெரிய ஆஃபீஸராக இருக்கார், எப்படி தனக்கு கீழே வேலை பார்த்த ஆள் வீட்டில் சம்மந்தம் பண்ண வந்தாங்க எல்லாம் நினைக்கிங்க. இந்த அண்ணாமலை தான் பையனை வச்சு என் பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். எதுக்காக? பணத்துக்காக. அப்படி இப்படின்னு பேசணும்னா அண்ணாமலைக்கு சரியான கோவம் வந்துடுது. ரவி சொல்லுதார், யாரோட பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் சுருதியை கல்யாணம் பண்ணலை, சுருதி ஒழுங்காக சொல்லு அப்படின்னா சுருதி மைக்கில் சொல்லிடுறாங்க. எங்கள் அப்பா சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை, ரவி எனக்கு ரொம்பவே நல்லாவே பிடிச்சிருந்தது. ரவியை பார்த்து நான் பேசையில் ரவி சொன்னார், உங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஆகலை, எங்களை அவர் பொருட்டெடுக்காத போது எங்கள் வீட்டில் உன் லவ் மேரேஜ் சரியாக வராதுன்னு சொல்லும் போது, சரியில்லை நான் உனக்கு சரியாக வராதுன்னே விலகி போனார். நான் தான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். எங்கள் அப்பா சொன்ன அளவுக்கு எதுவுமே நடக்கலை. எங்கள் அப்பா நல்ல கற்பனை வெள்ளத்தோடு பேசியிருக்காரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கிளம்பி போகிறாங்க வெளியே அண்ணாமலை குடும்பத்தோடு. அப்போ வாசுதேவனோட என்ன சுருதி நீ ஒம்பாடில் போயிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. டேடி ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க ஃபங்க்ஷனை,
உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களோட வேலை பார்த்தவங்களாம் கூப்பிடுவீங்க. உங்களை பற்றி பேசுங்க. உங்களுக்கு யார் யார் என்ன ஹெல்ப் பண்ணாங்க, இல்லை எப்படி நடந்துச்சுன்னு அந்த அனுபவத்தை பேசணும். எங்கள் குடும்பத்தை பேசுறதுக்கு என்ன இருக்குது? நான் விரும்பி தானே கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். இதில் வந்து நான் கல்யாணம் முடிச்ச குடும்பத்தை பேசுகிறீங்க, இது சரியில்லை ஆச்சா. இனிமேல் உங்கள் வீட்டு பக்கத்தில் நானும் வரமாட்டேன், நீங்களும் வராதங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அவன் வீட்டில் வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்படி பேசிட்டாருடா அப்படிங்கும்போது, அதான்ப்பா நான் நல்ல வேலை நான் வரலை, நான் வந்தோம்னா கண்டிப்பாக இது வேறு மாதிரி தான் போயிருக்கும். அவர் நம்ம குடும்பத்தை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தணுதான்ப்பா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கும்போது, சுருதி பிள்ளை உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டேன், நீங்களே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஒரு தகப்பனா ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறப்பா, நீ அதை நினைக்கப்பா, அவர் அது நினைக்கணும்லாப்பா. அவர் பொண்ணு இந்த வீட்டில் சந்தோஷமாக தானப்பா இருக்குது. நம்ம வீடு சின்ன வீடாக இருக்கலாம், நம்ம பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கலாம், ஆனால் சந்தோஷத்தில் என்னப்பா குறை? ரவி நல்லாவே பார்த்துக்கிறான், அவனுக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான்ப்பா அப்படிங்கும்போது சுதின்னு சொல்கிறாங்க. அங்கிள் முத்து சொல்கிறது உண்மை. ரவி என்னவே நல்லாவே பார்த்துக்கிறார். நான் தான் ரவியை வந்து வேணும்னு கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் தவிர அவர் என்ன கல்யாணம் முடிச்சுக்கல. ஒன்று. ரெண்டாவது மீனா தச்சையெல்லாம் வந்தவங்கள கையெழுத்து போட சொன்னோம், அவங்க எங்களுக்கு நடத்தி வைக்கல அப்படிங்கும்போது மீனா பற்றி பேசும்போது விஜய் அமைதியாக இருக்காங்க. அதை ரோகிணி வீட்டு கதவு திறந்து பார்க்குறாங்க, எந்தையாவது மீனாவை ஏசுவாங்களான்னு சொல்லிட்டு. மீனாவை ஏசுற மாதிரி இல்லை. இங்கே விஜயா ரொம்ப நினச்சி பார்க்காங்க. இந்த வீட்டில் இப்போ அதிகமாக சம்பாதிக்கிறது மருமகளை பொறுத்த மட்டும் மீனா தான். ஸ்ருதி மாதம் 1,00,000 சம்பாதிக்கிறா அப்படின்னா, நம்ம மீனா வந்து 2 ஆர்டர்லேயே வந்து ஒரு 1,00,000 மேலே சம்பாதிச்சிட்றா. அப்படி இருக்கும்போது அவள் தான் இந்த வீட்டில் பெரிய கெட்டிக்காரியாக வரா. நம்ம தான் அவளை வந்து கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்து ஒரு மாதிரி பேசியிருக்கோம் வச்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி நிலமையில் நம்மளை மதிக்க மாட்டாளோ அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அத்தை எது வேணுமா அப்படிங்கிறேன். ஒன்றும் வேண்டாமா, நீனே பெரிய ஆள் வாங்கிட்ட போய் காப்பி போட்டு தான் அதுதான் நான் சரியாக வருமா? ஏங்க நீங்கள் சொன்ன மாதிரி சமையலுக்கு வேலைக்கு ஆள் வைக்கணும் வச்சிடலாம் அப்படிங்கும்போது, இல்லை அத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இந்த வீட்டில் அதிகமாக நீ உழைக்க ஆரம்பிச்சிட்ட, நாளைக்கு நீ என்னைய வந்து மரியாதை இல்லாமல் பேசினாலும் பேசுவேன். நான் இவ்வளோ உழைச்சிக்கிட்டு சம்பாதியம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சமைச்சு தரணுமா அப்படின்னு நீ கேட்டேன்னா இந்த விஜயா கெத்து போயிடும். என் வீட்லேயும் நான் வந்து யாருக்கும் அசிங்கப்பட விரும்பலை, அதனால் யாரையாவது சமைக்க வச்சுருவோம். இந்த ரோகிணி சமையல் நல்லா இல்லைங்க, அவள் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு தான் சரியே வராது அப்படிங்கும்போது, விஜயா எல்லோரும் சமைக்க ஆரம்பிக்கும் போது அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கா, வரகடப்புலேருந்து எல்லாம் சமைச்சு பழகியிருப்பா, இன்னும் சரியாக வரலன்னு எப்படிங்க அவள் சமைக்கக்கூடாதுன்னு வேணுக்கிட்டே அப்படி பண்ணுதாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கும்போது, விஜயா அந்த பிள்ளை எது பண்ணாலும் ஒரு குறை சொன்னால் எப்படி? அந்த பிள்ளைக்கு சமைக்க தெரில, சமைச்சு படிச்சுக்குவோம், நம்ம வீடு தானே, இதனை வியாபாரத்துக்கு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சமையலுக்கு வேறு ஆள் வச்சிட வேண்டியதான் அப்படிங்கும்போது முத்தும் சொல்கிறாரு, மீனா இதுதான் உனக்கு நல்ல நேரம், சமையலுக்கு ஆளே வச்சிடலாம் மீனா, ஏன் போட்டு அவங்க சமைக்கணும் இவங்க சமைக்கணும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுபோக நீ என்ன சமைச்சாலும் அது ஒரு குறை வருது, என்ன நீ எல்லாருக்கும் நல்லா பார்த்து செய்த, அது போக தனித்தனியாக ஒரு ஆளுக்கு பிறந்தனால உனக்கு ஏகப்பட்ட வேலை வருது, அதனால் சமையலுக்கு ஆளை வச்சிடலாம், அளப்போல் சம்பளம் கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க அந்தளவுக்கு எங்களுக்கு சம்பளத்துக்கு ஆள் கொடுக்க முடியாது, நான் வேலைக்கு போகல, என் வீட்டுக்காரர் தான் செஞ்சாகணும், என் வீட்டுக்காரருக்கு ஏகப்பட்ட கடை இருக்குது, எப்படி இது பண்ணுவார் வைப்பாருங்கும் போது மனோஜ் சொல்லுதார், விம்புக்கு நான் கொடுத்துருவேன் வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்லுதாங்க, உன் பொண்டாட்டி சொல்லுறது என்ன தப்பு இருக்குது, உன் கடங்காரங்க எல்லாருமே பேசி உன் டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க, கடையில் வியாபாரம் இல்லை, உன் சப்டீலருக்கு பூரா பணம் கொடுக்கணும்னு என்ன செய்ய போகிறேன்னு தெரியலை, இதில் எப்படி நீ வீட்டுக்கு கொடுத்துருவ அப்படிங்கும்போது நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. நான் முத்து சொல்கிறேன், இல்லைப்பா நானும் மீனாவும் நல்லாவே சம்பாதிக்கிறோம், வீட்டினுடைய மளிகை செலவுலேருந்து எல்லாமே கொடுத்துட்றோம் அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க, நானும் பங்கெடுக்கிறேன், நானும் கொடுத்துட்றேன் முத்து அப்படின்னு சொல்லி அவங்க பங்கை கொடுக்காங்க, ரவியோ பங்கு கொடுக்காங்க. இப்போ விஜயா கவுந்துட்டே இருக்காங்க, ஏங்க இனிமேல் நானும் பங்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, என்ன விஜயா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நான் நடன புள்ளி வச்சுருக்கேன், ஒரு சிலவங்க ஓசி சாப்பாடு சாப்பிடுறவங்க சாப்பிடட்டும், திண்டச்சோரா சாப்பிட்டு போகிறாங்க, நம்ம எத்தனை பேருக்கும் நம்ம வந்து சும்மா கொடுக்கோம், அதை மாதிரி கொடுத்துட்டு போவோம் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆண்டி அப்படிலாம் ஒன்றும் கெட்டு போகல, இந்த ரோகிணி வந்து அப்படி யார் வீட்லேயும் ஓசி சோறு சாப்பிட மாட்டா, நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எப்படினாலும் உழைச்சி கொண்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கோவத்தில் வீட்டு விட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா மணி இப்போ 4 மணிக்கு இந்த பிள்ளை கோவப்பட்டு போகுது, ஃபோன் பண்ணி கூப்பிடு அப்படின்னு. நான் எதுக்குங்க கூப்பிடணும், நான் போக சொன்னேன்னா அவார்டில் போகிறா போனால் வீட்டுக்கு போகிறா அப்படிங்கிறாங்க. ஏன்னா வித்தியா வீட்டுக்கு போகிறாங்க, ஏய் உனக்கு எனக்கு தான் பேச்சு லேடி, ஏன்னா என் வீட்டுக்கு இதுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு வேறு போக்கிடம் இல்லை, அங்கே வந்தேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் ரொம்ப சங்கடமாக இருக்கும், ஏய் நானும் ஓரளவு படிச்சிருக்க முன்னாடி எனக்கு ஏதாவது வேலையை தேடி தர சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. சொன்னேன் தான், நான் இப்போ கொஞ்சம் பேச்சு காலையில், சரி நான் முருகன்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு முருகனுக்கு கால் பண்ணுறாங்க. முருகன் உங்கள் ஆஃபீஸில் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு சொன்னீங்களா அப்படிங்கிற. ஆமாம்,
ரோகிணின்னு ஒரு பொண்ணு இருக்கா, என் ஃப்ரெண்டு தான், அவள் இது படிச்சிருக்கா, அவளை எடுத்துக்கலாமா அப்படிங்கும்போது, நாளைக்கு வர சொல்லுங்கள், வந்து ஆஃபீஸில் முருகன் அனுப்புனாள்னு சொல்லி சொல்லுங்கள், என்கிட்ட வந்து விட்ருவாங்க, நான் சார்கிட்ட கொண்டு அனுப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து வேலைக்கு போ அப்படிங்கிறாங்க. மறுநாள் கிழிஞ்சோடனே வேலைக்கு போகிறாங்க ரோகிணி. அது ஆஃபீஸில் போய் சம்பளம் 13,000 சம்பளம், அதுக்கப்புறம் வாரத்துக்கும் போகிறதுக்கும் சேர்த்து ஒரு 4,000 தரோம் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்போ வந்தோடனே அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த அட்வான்ஸ் நீங்கள் வந்து மளிகை சாமான் கொடுக்காங்க. இந்தாங்க மீனா, இனிமேல் இந்த ரோகிணி தரல வைக்கலலாம் சொல்லாதீங்க, நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், நானும் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுவேன், இதே மாதிரி பார்லர் நான் வந்து 2 3 வைப்பேன், அந்த பேரும் ஆண்டி பேரில் தான் வைப்பேன், அந்த கடையை திறக்கிறதுக்கு இந்த வீட்டில் ஆண்டி தான் கூப்பிடுவேன், இது என் வீம்பு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ரோகிணி அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாலாம் உங்களுக்கு இருக்காதுன்னு நல்லாவே தெரியும், நான் கெட்டு போகணுன்னு நினச்சிங்க, நான் கெட்டு போயிட்டேன், இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா, நீங்கள் எவ்வளோ ஆடுவீங்களோ ஆடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி பேசுகிறீங்க, எனக்கு என்ன ஆட்டம் இருக்குது சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் இந்த வீட்டில் அதிகமாக சம்பாதிக்கிங்க வைக்கிங்கன்னு அத்தையே பேசுகிற அளவுக்கு வச்சுட்டீங்க, என்ன இப்போ அவங்களுக்கு பிடிச்சமான மருமக அப்படிங்கிற இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க, இப்போ நீங்கள் சமையல் பண்ணுறது அத்தைக்கு பிடிக்கல, அதுக்கு சமையலுக்கு ஆள்லாம் வைக்கிறாங்க, அந்தளவுக்கு போகுது, சரி நடக்கட்டும், எல்லாம் ஒரு காலம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே மனோஜ் வந்து ரோகிணிகிட்ட பேசுகிற பேச்சே இல்லை. அங்கே பிரியான்னு ஒரு பொண்ணு கூட பேச ஆரம்பிச்சிடுறாரு. வீட்டில் வந்து பிரியாட்டே ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ ரோகிணி, நீ எப்படி பிரியாட்ட பேசலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு என்ன, ஏன் விருப்பம் அப்படிங்கிறாங்க. இது பெரிய விஷயமாகுது. அப்போ சவுண்டு வந்தோடனே, ரோகிணி கண்ட சவுண்டு வந்தோடனே விஜயா காது, என்னடி சவுண்டு விட்டுட்ருக்கு அப்படிங்கிறாங்க. அங்கிள், நான் எல்லார்ட்டையுமே பேசணும், ஆண்டி உங்கள் எல்லார்ட்டையுமே பேசணும், மனோஜ் பிரியாங்கிற ஒரு பொண்ணுகிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறாரு, அந்த பொண்ணு நல்லா பணக்கார பொண்ணு, வசதியான பொண்ணு, அந்த பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுதாங்க, அதுபோக என்னை 2வது கல்யாணம் பண்ணால் ரொம்ப ஆசைப்படுதா அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் அன்னைக்கு அவ்வளோ வாங்கி நீ திருந்தலையா அப்படிங்கிறாங்க. எப்பா ரோஹிணியை நம்பி என்னப்பா பிரயோஜனம், ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது, நல்ல காசுக்கு பிரயோஜனம் கிடையாது, நான் இவள் கடன் அடைச்சிருவா வச்சிருவான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லைங்கிறா, இப்படி இவ்வளோ வச்சு என்னப்பா பண்ணுறது, அதான்ப்பா நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன், அந்த பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுதேன், என்னை கல்யாணம் முடிச்சுக்காங்கன்னு சொல்லுது, நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏங்க மனோஜ் சொல்லுது என்னங்க தப்பு இருக்குது, மனோஜ் ஹெல்ப் பண்ண யார் இருக்கா என் பையனுக்கு, அவன் ரொம்ப சங்கடப்படுதான், இப்போ சுருதி ரவிக்கு ஒரு பிரச்சனைனா அவன் ஹெல்ப் பண்ணதுக்கு அவன் ரவி மாமனார் இருக்கார் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாங்க, என்ன ஹெல்ப் பண்ணாலும் என் தம்பி வந்து யாரும் உதவி வாங்க மாட்டான் அப்படிங்கிறாங்க, அதனால தாண்டா அவன் ஒன்றி மாதிரி இருக்கான், இதே இது சுருதி அப்பாவும் அம்மா பேச்சா இவங்க 2 பேரும் கேட்டாங்கன்னா எங்கேயோ இருப்பாங்க, இப்படி இன்னொரு ஆள்கிட்ட போய் வேலைக்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கும் போது அண்ணாமலை சொல்லுவாங்க, விஜயா பேராசையை பெருநஷ்டம்பாங்க, இருக்கிறத வச்சு வாழ்ந்தாலே போதுமானது, நீ தேவையில்லாமல் பேசாத அப்படிங்கிறாங்க. உடனே என்னவும் செய்யுங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. இங்கே மறுநாள் ஆகுது. அப்போ வந்துட்டு சத்யா வந்து நல்லா பாஸ் ஆகிட்டான், டிகிரி முடிச்சிட்டான்னு சொல்லி மீனா வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது விஜயா ஸ்வீட்டை வாங்கிட்டு, உன் பொண்டாட்டியே பாஸ் பண்ண மாதிரி பெரிய சந்தோஷப்படுறா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாங்க, இவ தான் தம்பியை படிக்க வச்சுருக்கா, அவன் பாஸ் ஆனாலும் ரொம்ப சந்தோஷப்படுதா, இல்லைன்னா தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் காலத்துக்கு நீனும் உன் பொண்டாட்டியும் அடுத்தவங்க பாஸ் ஆனால் தான் கொண்டாட முடியுமே தவிர, நீங்கள் படித்து பெரிய ஆளாக முடியுமா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, இல்லை சர்க்கார் வேலைக்கு தான் போக முடியுமா, அதுக்கு வாய்ப்பும் இல்லை, என்ன அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, ஏன் முடியாது, மீனாவும் 12 வரைக்கும் படிச்சிருக்கா, மேலே படிக்கணும்னா படிக்கலாம் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, ஏங்க அதுக்கெலாம் எங்கெங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா முடியாது, எவ்வளோ பேர் என்னெல்லாமோ செய்தாங்க, நீ வீட்டில் இருந்து முடங்கி இல்லையே, உன் கடையை லாக் பண்ணும்போது நடமாடும் பூக்கள் நடத்தி அடுத்த லெவல் நோக்கி நீ போய் டெக்கரேஷன்னு போனேன், இப்போ படி, டெக்கரேஷன் பண்ண சம்மந்தமாகவே படி, பெரிய ஆளாக வா, இப்போ நிறைய பெரிய பெரிய ஆர்டரை பொறுத்த மட்டும் அங்கே படிச்சிருக்கியா சர்டிஃபிகேட் வச்சுருக்கியான்னு கேட்க தான் செய்வாங்க, இதை வச்சு நம்ம தொழில் பண்ணி ஜெயிக்கலாம்ல அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, சூப்பர் யோசனைடா முத்து, தொழில் ரீதியாக படிக்கும்போது கூட கொஞ்சம் அறிவு நமக்கு வரும், வளரும்போது பழக்கவழக்கம் வேறு மாதிரி வரும், ஒரு டிகிரியோடு நான் இதை செய்துன்னு போவோம் மறுவாதி தான் அப்படிங்கும்போது, அண்ணி முத்து சொல்கிறது ரொம்ப சரியானது அண்ணி, நீங்கள் படிக்கணும்னா படிங்க அப்படிங்கும்போது, ரவி ஸ்கூலில் படிக்கையில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து இதாக வந்திருக்கான், நான் அவருடைய சூழ்நிலைக்கு தான் அவன் படிக்காமல் வந்திருக்கான் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, முத்து உன் பொண்டாட்டி படிக்க வைக்கணுங்கிறது உனக்கு பேராசை தான், ஆனால் வந்து இவ்வளோ வேலை செஞ்சுட்டு அவன் எங்கே படிச்சிருவா, முதல்ல பாஸ் பண்ணிடுவாளா அப்படிங்கும்போது மனோஜ் சிரிக்கிறாரு, நானே 5 டிகிரி 6 டிகிரி படிச்சுங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க முடியுமா, எனக்கு தான் தெரியும்,
முன்னாடி இந்த பூ வியாபாரம் டெக்கரேஷன் அங்கே இங்கே வந்துட்டு நல்லா படித்து பாஸ் ஆகிடுவாளோ அப்படிங்க மீனா. இதான் மீனா உனக்கு வீம்பு வேணும். இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க, மீனாவால் படிக்க முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. நடமாடும் பூக்கடை நடத்தும் போது அம்மா என்ன சொன்னாங்க, தெருவா பூ வித்துட்டு ஒன்றுத்துக்குலாம் வந்து அலைய போகிறேன்னாங்க. இப்படி நீ டெக்கரேஷன் விளையாட்டு செய்த எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. முன்னாடி சொந்தமாக தொழில் பண்ணதாங்கும் போது பெருமையாக இருக்குது. உழைப்புலேயே எனக்கு கார் எடுத்து தந்தேன், அது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருந்துச்சு. இவ்வளோ பேரும் சொல்லுதாங்க நீ பண்ணதை தாண்டி படிக்க முடியாதுன்னு. நீ படி, நான் உன்னை படிக்க வைக்கேன், படிக்க வச்சு ஆளாகி காட்டுதேன் அப்படிங்கும்போது விஜயா சிரிக்கிறாங்க. ஆமாம், மாடியில் ரூம் கட்டி கிழிச்சிருவோம்னு சொல்லி அது ஒரு சபதம் பொண்டாட்டி போட்டால், என் புருஷன் தங்கம் ஆக்கி போடுவோம், அதை தான் நான் கழுத்தில் போடுவோம்னா இன்றைக்கி வரைக்கும் தங்கமுங்காங்களே மாடி ரூமையுங்காங்களே. இதே மாதிரி அவள் டிகிரியும் முடிக்க மாட்டான். டேய், உண்டான வேலையை அவள் டெக்கரேஷன் வேலை பார்க்காளா, பூ வேலை பார்க்காளா, பார்த்துக்கிட்டு இரு. நீ கார் ஓட்டிக்கிட்டு இருக்கியா, விடு, ஏன் போட்டுக்கிட்டு வீணாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லைம்மா வீணாக பேசலை, வீம்புக்கும் பேசலை, கண்டிப்பாக இதை செய்தான் மீனா, நீ கண்டிப்பாக படிக்க அப்படிங்கும்போது, இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்காக நீ படிக்கிற அப்படின்னு சொன்னோன்னா, அண்ணாமலை சூப்பரா பண்ணுடா, என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தெரிஞ்ச ஒரு ஆள் டுட்டோரியல் அவர்கிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது அழகாக பண்ணலாம், வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டிகிரிக்கு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. மறுநாள் விடுஞ்சோன்னா அதுக்கு அப்ளை பண்ணுதாங்க. இங்கே மீனாவுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னு கேட்டால், நம்ம இப்போ படிக்கிறதுக்கு செலவு பண்ணணும், வைக்கணும், நம்மளுக்கு மாடியில் ரூம் கட்ட வேண்டியிருக்கு, நிறைய வேலை இருக்குது. சீதா வேறு ஒரு பையனை விரும்புகிறான்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அந்த பையன் வீட்டில் போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கர குழப்பம். என்ன முத்து சொல்கிறாரு, இது ஏமான பிரச்சனை மட்டும் கிடையாது மீனா, நம்ம குடும்பத்துக்கு சந்ததியை நம்ம வளர்க்கணுன்னா கண்டிப்பாக நீ படித்து தான் ஆகணும் அப்படிங்கும்போது, சரிங்க அப்படின்றாங்க. அப்போ மீனா பையன் முத்துட்டு சொல்கிறாங்க, சீதா ஒரு பையனை விரும்புகிறாளாம், அம்மாக்கிட்ட பையன் சொன்னாலாம், அதனால் என்ன ஏதுன்னு கேட்கணுங்க அப்படிங்கும்போது, சீதாட்ட தானே நம்ம பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி நேராக ஆஸ்பத்திரி போகிறாங்க. ஆஸ்பத்திரியில் போய் சீதாட்ட கேட்காங்க, யாரை விரும்புகிறேன் என்ன விரும்புகிறாங்கும் போது, பையன் போலீஸ்காரரு அப்படின்னு சொன்னோன்னே முத்து ரொம்ப ஷாக் ஆகிடுது. போலீஸ்காரனா, ஏம்மா நம்ம குடும்பத்துக்கு அது சரி வருமா, அவங்க பெரிய அதிகாரி அப்படி இப்படிம்பாங்க, சரியாக வருமா அப்படிங்கும்போது, ஏங்க யாராக இருந்தாலுங்க சீதாவுக்கும் அவருக்கும் பிடிச்சிருக்கு, பேசி பார்ப்போம், நல்ல பெண்ணாக இருந்தால் கல்யாணம் முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. சரி தான் அப்படிங்கும்போது, சீதா கொடுக்குற ஃபோட்டோ வாங்கிக்கா, நம்ம வீட்டில் போய் என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறேன். சரிங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே மீனாவுக்கு ஒரு டெக்கரேஷன் வேலை இருக்குது, அதுக்கு பூவெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. முத்துக்கும் ஒரு கார் ஆஃபர் இருக்குது, அவர் கிளம்பி போயிடுறாரு. அவன் ஃபோட்டோவாக ஒன்றும் பார்க்க முடியல. நைட்டுக்கான வராங்க. வந்தானே, மீனா நம்ம காலையில் பூரா பரபரப்பாங்க அங்கே போயிட்டோம், சீதா கொடுத்த ஃபோட்டோவை பார்க்கல, மாப்பிள்ளை எப்படி இருப்பார் எதிர்பார், நம்மளுக்கு ஒரு எண்ணம் ஓடுதுகிட்டே இருக்குது. அதுபோக நைட்டு தூக்கம் வராது, அந்த ஃபோட்டோ பார்க்கலாம், ஃபோட்டோ விட அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து பார்க்காங்க, அது அருண் ஃபோட்டோவை பார்த்துட்டு முத்துக்கு மீனாவும் பயங்கர சாக்கு. என்ன மீனா, இவனை போய் லவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனாவும், ஆமாங்க, இவர் ஏற்கனவே ரொம்ப கோவக்காரரு, வாராட்டையும் போராட்டையும் தேவையில்லாமல் சண்டைக்கு போகிற ஆள், அது போக உங்களன்னா அவர் சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கும்போது, எனக்கும் பிடிக்காது, சீதாரை பேசாமல் வேணான்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. எங்கள் இவ்வளோ நேரத்துக்கு சொல்ல வேண்டாம், காலையிலே சொல்லிடுதான்னு சொல்லிட்டு காலையிலே ஃபோன் பண்ணி, சீதா நீ நினைக்கிறது சரியாக வராது, அந்த மாப்பிள்ளைக்கும் உனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஏங்கா, அவர் சர்க்காரில் வேலை பார்க்குறேன்னு நல்லாவே பார்த்துப்பாருக்கா, அது போக நல்லா விரும்புகிறாரு, என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அப்படிங்கும்போது, உனக்கு பிடிச்சிருக்குடி, மாப்பிள்ளை கேரக்டர் சரியில்லை அப்படிங்கும்போது, என்ன கேரக்டர் சரியில்லைக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை அது சரியில்லை, ஏற்கனவே உங்கள் மாமாவுக்கும் அவருக்கு ஆகவே ஆகாது, உங்கள் மாமாவை வழியாக பிடிச்சி பயன்படுதான்னு ஒரு ஆள் சொல்லுவோம்ல அப்படிங்கிற. ஆமாம், அது இந்த அருண் தான், இவர் மேலே உள்ள கோவத்தில் அண்ணனெல்லாம் ஒரு வாட்டி ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சுக்கிட்டாள், அவருக்கு நம்மளும் சரி வராது, நாளைக்கு நீ கல்யாணம் முடித்தாலுமே நாளைக்கு நீ ஒரு விசேஷ வீட்டுக்கோ எதுக்கோ வர முடியாது, நல்லா இருக்காது, உன் எதிர்காலமும் நல்லா இருக்காது, வேண்டாம் அப்படிங்கும்போது, இல்லைக்கா அவரை நான் ரொம்ப விரும்புகிறேன், அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது, மீனாவுக்கு ஒன்றுமே விடல. அப்போ நம்ம சொல்ல சீதா கேட்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் வருந்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன், கேட்க மாட்டேறா சீதா அப்படிங்கும்போது, சரிவா நேரில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போகிறாங்க. இங்கே சீதா இல்லைக்கா நான் கல்யாணம் முடிச்சா வரதான் முடிப்பேன், நான் வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப கோபமாக வீட்டு விட்டு வெளில போகிறாங்க. அப்போ சீதா என்னம்மா எப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லும்போது, ஆமாடி நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், மாப்பிள்ளைக்கும் அக்காவுக்கும் பிடிக்கலன்னா அது விட்டுருன்னா அவள் கேட்க மாட்டேக்கா, அப்போ என் வாழ்க்கையெல்லாம் பார்க்க மாட்டேங்களா, மாமா சொல்லதையும் அக்கா சொல்லி தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா, அப்போ ஏன் எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறான். என்னடி சொல்ல முடியும் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, அதான் அவரை கல்யாணம் முடிக்கணும், முடிச்சுக்கிட்டும், கல்யாணத்துக்கு நானும் மீனாவும் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா அம்மா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன மருமனை இப்படி பேசுகிறீங்க, இந்த வீட்டுக்கு வந்த மூத்த மருமன், என் வீட்டுக்காரர் சொன்னது நீங்கள் தான் செய்யணும்,
உங்களுக்கு பிடிக்காத மாப்பிள்ளை இந்த குடும்பத்துக்கு வேண்டாம் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. நிலத்தை சீத்தாட்ட கேட்டு முடிவிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ளை, சீத்தாட்ட கேள்வி என்ன கேள்வி, நல்லா போயணும்னா நீங்களே நின்று செஞ்சு வைக்க போகிறீங்க, சரி வராதுன்னா நீங்கள் சரி வராதுன்னு சொல்லுதீங்க, நான் அதை சொல்லி புரிய வச்சுக்கிறேன், நம்ம சீத்தாத்தானை விடுங்க அப்படிங்கிறாங்க. சரித்த ஒரு ஆஃபர் இருக்கு, நான் கிளம்புறேன் மீனா, உனக்கு வேலை இருக்குன்னு சொன்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே கிளம்பி போகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.